தேவன் நமக்கு கொடுத்த சமாதானத்தை நம்ம முழுமையா அனுபவிக்க நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமாய் இருக்கணும். அப்போ தேவனோட சமாதானம் நம்மள ஆளுகை செய்யும். அது மட்டும் இல்ல, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லும் போதும், அது மட்டும் இல்ல, நம்மளோட இருதயத்துல கர்த்தரை எப்பொழுதும் நம்ம பக்தியுடன் பாடிட்டே இருக்கிறப்போ, எதை செய்தாலும் அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நம்ம செய்யறப்போ, நம்ம இருதயத்தை தேவனோட சமாதானம் ஆளுகை செய்யும். எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறவங்களா இருக்கணும். அப்படி நம்ம செய்யும்போது தேவனோட சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்போம். இப்படிப்பட்ட தேவ சமாதானத்தை நம்ம இதுவரைக்கும் உணராதிருப்போம்னா, மேற்கண்ட வசனத்தின்படி நம்ம எப்ப செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த தேவ சமாதானத்தை நீங்களும் நானும் பரிபூரணமா பெற்றுக்கொள்வோம்.